எல்லாருமே எனக்கு அட்வைஸ் பண்றாங்க, அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். முக்கியமா ஹேபிட். காலையில சீக்கிரம் எந்திரிய எரும மாட மாதிரி தூங்குற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டை பார்த்தா ஏன் இப்படி சாப்பிடுற அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் ஆசைதான் இதெல்லாம் விட்டுறணும்னு சொல்லிட்டு. ஆனா எப்படிதாங்க விடுறது? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. இன்னைக்கு எனக்கு பெரிய ஹேபிட்ஸ்லாம் வேணாங்க, குட்டி குட்டி ஹேபிட்ஸ் கூட எனக்கு சரியா ஃபாலோ பண்ண முடியல நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அதுக்கான புக் தான் இது, டைனி ஹேபிட்ஸ், ரிட்டன் பை டாக்டர் பிஜே ஃபாக். இதுல இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து பிஹேவியரல் சயின்டிஸ்ட். ஓகேவா? ஹியூமனோட பிஹேவியர் எப்படி இருக்கும், எந்தெந்த நேரத்துல எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, பி ஈக்குவல் டு எம்ஏபி. அதாவது பினா பிஹேவியருங்க, நம்ம ஒரு செயலை செய்வோம்ல, அந்த பிஹேவியர் நம்மளோட நடத்தை. எம்னா மோட்டிவேஷன், எந்த ஒரு ஆக்ஷன் செய்யணும்னாலும் நமக்கு மோட்டிவேஷன் தேவை இல்லையா? அடுத்தது ஏ அப்படின்னா எபிலிட்டி. ஒரு செயலை செய்யணும்னா எல்லாத்தையுமே நம்மளால செஞ்சிட முடியாது, ஒரு மலை ஏறி குதிக்க முடியாது. நமக்கு செய்ய என்ன திறமை இருக்கு அப்படின்றத யோசிக்கிறது தான் எபிலிட்டி. அடுத்தது பின்னா ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட்னா ஏ எழுதுறதுக்கான ப்ராம்ப்ட் கிடையாதுங்க, ஒரு செயலை செய்யறதுக்கு தூண்டும் இல்லையா, அதுதான் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் சொல்றது ஈஸி. எப்படிதான் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கெட்ட பழக்கம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்ல என்ன பழக்கத்தை ஃபாலோ பண்ணும் அப்படின்றத நீங்க மைண்ட்ல தெளிவா செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இத என்னென்னலாம் பண்ணா சொல்யூஷன் கிடைக்கும், இந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்னென்னலாம் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சீக்கிரம் பெட்டுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 8 மணிக்கே சாப்பிடலாம், 9 மணிக்கெல்லாம் சோசியல் மீடியாவுக்குலாம் குட் பை சொல்லிடலாம். இந்த மாதிரி நிறைய சொல்யூஷன்ல இருக்குல்ல, அதெல்லாம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு 5 கோல்டன் சொல்யூஷன்ஸ், இந்த 5ஐயும் பண்ணா என்னால வெளிவர முடியும் அப்படின்னு எழுதுங்க. அந்த 5ஐயும் சுருக்கி குட்டியாக்கிருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க, ஓகே சொல்யூஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து 9 மணி ஆன வெப் சீரிஸ் பாக்குறீங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த 9 o'clock நான் என்ன பண்ணலாம், அந்த 9 o'clock வெப் சீரிஸ் பார்க்கணும்னு தோன்றப்ப வேற ஏதாவது வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. உடனே அதுல இருந்து வெளியே வர வேணாம். வெப் சீரிஸ் பாக்குற டைம்ல வேற ஏதாவது சாப்பிடுங்க, இல்லைன்னா படுத்து தூங்கிருங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்ற இது போயிடும் இல்லையா? இந்த மாதிரி சரி ஓகே, இப்படி எல்லாம் டெவலப் பண்ணி உங்களுக்கு நல்ல ஹேபிட் வந்துருச்சுன்னா, உங்களுக்கே நீங்க வாவ் சூப்பர் சோ ஸ்வீட் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கே வந்து அடுத்தடுத்து உங்க பிரெயின் என்ன சொல்லும், எப்பயுமே ஒரு ரிவார்டு கொடுத்தா நமக்கு ஹாப்பியா இருக்கும்ல, நம்ம பிரெயின் ஓகே அப்படி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நமக்கு பிரெயினும் நம்மள அடுத்தடுத்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்பயுமே ஒரு நல்ல ஹேபிட்டை, இது கெட்ட ஹேபிட்டை நம்ம வெளியே தூக்கி போட்டுருன்னு சொல்லுவாங்க. இப்போ கெட்ட ஹேபிட்ல நம்மளால அவ்வளோ ஈஸியா பிரேக் பண்ணிட முடியாதுல்ல. இதுக்கு சில டிப்ஸ் என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு எங்க போனாலும் ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு தோணுது, பீட்சா பர்கர் பப்ஸ் இதெல்லாம் சாப்பிடணும்னு எனக்கு தோணுது. இப்படி நான் ஹோட்டல் அந்த வாசத்தை பார்த்தாலே சாப்பிட்றேனே, எனக்கு அல்சர் இருக்கு, பிரியாணியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஆனா நான் சாப்பிட்றேனே அப்படின்னா, வீட்டுல இருந்து நீங்க வெளியே போகும்போது என்ன பண்றீங்கன்னா, வயிறு ஃபுல்லா நல்ல ஃபுட்டை சாப்பிட்டுருங்க. இப்போ தயிர் சாதமோ சுண்டலோ ஏதோ ஒன்று ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா, வெளியே போனாலே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும், அது வாமிட் வர மாதிரி இருக்கும், எனக்கு ஃபுட்டு வேணாம். எப்பவுமே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா நமக்கு அடுத்த ஃபுட்டை பார்த்தாலே வெறுப்பா தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ண சொல்றாரு. காலையில சீக்கிரமே எந்திரிக்க முடியலையா, இதை நமக்கு தெரிஞ்சதான், அலாம தூக்கி தூரமா வச்சிருங்க, அப்பதான் அந்த ஸ்னூஸ் பட்டனை வந்து பிரஸ் பண்ண மாட்டேங்கிட்டு. அப்புறம் எனக்கு வந்து இந்த மைண்ட் செட்டே செட் ஆக மாட்டேங்குது, எப்ப பாரு நெகட்டிவாவே தோணுதுன்னா, காலையில் நீங்க பெட்டை விட்டு எந்திரிக்கிறீங்களே, எந்திரிச்சோன்ன காலை கீழே ஊன்றி நிற்பீங்களா, காலை கீழே வச்சு நிற்கும் போதே இந்த டே வந்து சூப்பரா இருக்கும், ஆசமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு நாமே சொல்லிக்கிட்டோன்னு வைங்களேன், சூப்பரா நமக்கு வந்து ஹாப்பி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி எக்ஸசைஸே பண்ண தோணலையா, அப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ரெகுலரா இப்ப நீங்க மேக்கப் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த கேப்ல ஒரு 10 தோப்பு கரணம், அந்த மாதிரி எப்பயுமே ரெகுலரா செஞ்சுட்டு இருக்க ஹேபிட்டோட புதுசா நீங்க எதை டெவலப் பண்ணிக்கணும்ன்றீங்களோ அதை உள்ள கொண்டு வாங்கன்னு. இப்ப நீங்க புக் ரீட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வைங்களேன், டைம் எனக்கு ஒதுக்கவே முடியல, எனக்கு ஒரு மாதிரி போரிங்கா இருக்குன்னா, கண்டிப்பா சாப்பிடுவீங்க, கண்டிப்பா டிராவல் பண்ணுவீங்க. அந்த கேப்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ நடுவில் ஒரு பாட்காஸ்ட் கேட்கறது, குட்டி குட்டியா ஏதாச்சும் யூடியூப் ஆடியோ புக்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிளா இருக்கும்ல, அதெல்லாம் கேட்டு நீங்க கண்டிப்பா படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டைனி ஹேபிட்ஸ் அப்படின்ற விஷயத்துல நிறைய சொல்யூஷன்லாம் சொல்லியிருக்காரு. நீங்க அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாவே டீல் பண்ணியிருக்காரு, ரொம்ப எல்லாம் அட்வைஸ் பண்ணாம.
ஸோ இந்த புக்கை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் மறக்காமல். தேங்க்யூ. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.